இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கொத்தரங்காய் பொரியல் எப்படி செய்கிறதுங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். உணவே மருந்துங்கிற மாதிரி நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு கொத்தரங்காய் ரொம்பவே நல்லது. இது ஒரு 1/4 கிலோ நான் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 தக்காளி, 2 பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் அதையும் சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இது நம்ம கட் பண்ணி முடித்ததும் பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் போட்டுக்கோங்க. அப்புறம் சோம்பு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன், தக்காளி ஒரு 2, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காயையும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வைங்க. அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் எல்லாத்தையும் போட்டு அதுக்கப்புறம் ஒரு எள்ளு வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு சூப்பரான கொத்தரங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு.